மாசுபாடும் இல்லாத அன்பு இருப்பதன் காரணமாக, எந்த மாசுபாடும் இல்லாத அன்பின் காரணமாக நம்மால் உள்ளே நிகழ்கின்ற விஷயங்களையும் இறைவனை பற்றிய உண்மைகளையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அது ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொன்னாலும் எல்லா இடங்களிலும் இறைவனை நாம் காண்பதில்லை, இறைவன் வடிவாக காண்பதில்லை. எவ்வளவோ நல்ல நபர்கள், அறிஞர்கள் இறைவனை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க, காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டோம். இவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்ட்டுலாம் போயிருப்போம் ஒரு காலகட்டத்தில். இப்போ யாராச்சும் பேச மாட்டாங்களா? ஏதாச்சும் தகவல் நமக்கு கிடைக்காதா? இறைவனை பற்றிய தகவல் கிடைக்காதா? அவரை எப்படி உணர வேண்டும் என்று யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டார்களா அப்படின்னு மனசு ஏங்குது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த ஏக்கம் அப்படிங்கிறது இறைவனாலே கூட பொறுத்து கொள்ள முடியாது. அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கான வழியை அவர் காட்டுவார். இந்த மாறுபட்ட சிந்தனை எல்லாத்துலேருந்தும் யார் பேசினாலும் ஒரு இது உண்மையாக இருக்குமா, ஏன் இப்படி இருக்கக்கூடாதா, அப்படி இருக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே எழுந்து கொண்டே, அப்படி அந்த கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. அப்படிங்கும்போது அந்த உடல் முழுவதும் சுடலை பொடி பூசிய பெருமானை நினைக்கும் போது அந்த கேள்விகளுக்கான பதிலும் நம்முள்ளே பிறக்கும். இந்த உடம்பு ஒன்றும் இல்லை, எல்லாமே கெட்டு போகக்கூடியது தான், அழிஞ்சு போகக்கூடியது தான் அப்படிங்கிற உண்மையானது நமக்கு தெரிய வரும். இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் இறைவனை உணர்வதற்கு இது தேவை. ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் இறைவனை உணர்வதற்கு இது தேவை. ஆனால் இதுதான் உண்மைன்னு நினச்சிடக்கூடாது, இந்த கூடு தான் உண்மையெல்லாம் நினச்சிடக்கூடாது. இந்த கூட்டுக்குள் இருக்கின்ற அந்த அற்புதத்தை உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டுமே தவிர, இந்த கூடே மெய் என்று எண்ணி இருத்தல் அப்படிங்கிறது பெரிய மடமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இறைவனோட அருளை பெற வேண்டும் அப்படின்னு கொஞ்சமும் நினைக்காத மனது கிட்டத்தட்ட சவத்துக்கு ஈடானது தான். இறைவனை பற்றி என்ன வேண்டும், அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று துடிக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் அது ஜீவன் உள்ளதாக இருக்கும். மாறாக எதையும் நினைக்காமல் கண்ட விஷயத்தில் மூக்கம் நுழைச்சிக்கிட்டு பல விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இறைவனோட அந்த எண்ணமே இல்லாமல் இருந்தால் அது சவத்திற்கு ஈடானது தான். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிச்சுக்கணும். மனம் எப்பொழுதுமே இறைவனை பற்றி எண்ணி இருந்தால் கண்டிப்பாக அது பூத்து குலுங்குகின்ற பூங்காவனமாக இருக்கும். இறைவனை பற்றி எண்ணமே இல்லாமல் இருந்தால் அது சவமாகத்தான் இருக்கும். ஓம் நம சிவாய். पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्धनान्